இன்னைக்கு நம்ம கூட வெட்டினரி டாக்டர் கௌதமன் சார் இருக்கார். அவர் கூட சில கேள்விகள் கேட்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நானும் ஒரு டாக் லவர் தான். வீட்டில் நிறைய டாக்ஸ் வளர்க்குறோம். நம்ம செல்ல பிராணிகளான நாய், பூனை இதெல்லாம் கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறது இதெல்லாம் நல்லதா கெட்டதா? ஒரு வெட்டினரி டாக்டரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இந்த கேள்விக்கு ரொம்ப நன்றி. நம்ம எவ்வளோ பெரிய அனிமல் லவரா இருந்தாலும் இந்த மாதிரி பேசிக்கான டவுட்ஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஷார்ட்டா சொல்லணும்னா டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் கூட நம்ம அன்பா பாண்ட் ஆகிறது, இந்த முத்தெல்லாம் கொடுக்கறது, ஒன்னா தூங்குறது, இதனாலலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா அதே சமயம் இது கம்ப்ளீட்டா ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லிடவே முடியாது. ஒரு பக்கம் நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, பிளட் ப்ரெஷர்லாம் பெட்ஸ் கூட க்ளோஸா இருக்கும்போது குறைஞ்சாலும் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ்ல நேச்சுரலாவே பாக்டீரியா, ஃபங்கை, பாரசைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ டாக்ஸ் இல்லைனா கேட்ஸ் நம்ம கண்ணு, வாயெல்லாம் லிக் பண்றப்ப இம்யூனிட்டி கம்மியா இருக்கவங்களுக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வேக்சினேஷன், டிவார்மிங்லாம் ரெகுலரா பண்ணி நம்ம டாக் இல்லைனா கேட்டோட ஹெல்த் அண்ட் ஹைஜீனை சரியா பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ரிஸ்கை பார்த்து பயப்படவே வேணாம்.